2026 தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பாகமும், அதாவது முதல் 6 மாதம், அடுத்த 6 மாதம் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல கடைசி ராசியான மோட்சத்துக்கான ராசின்னு சொல்லலாம். எல்லா ராசிக்கான எல்லா பலனுமே இந்த ஒரு ராசியில இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லலாம். எல்லா ராசியிலும் இல்லாத ஒரு ஸ்பெஷலும் கூட இந்த ராசியில இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு முதல் 6 மாத காலமாக இருக்கட்டும், அடுத்த 6 மாத காலமாக இருக்கட்டும், எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. கண்டிப்பாம்மா. மீனம் பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் 6 மாசம். அதாவது 1/6/2026 வரைக்கும் ஜென்ம சனியில இருக்காங்க. பொதுவா மீனம் பாருங்க, தான் மட்டும் டெவலப் ஆவறதில்ல, தன்னை சார்ந்தவர்களையும் கரையேத்தி கொண்டு போகக்கூடியவங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. 12 ராசிலயும் ரொம்ப அதிர்ஷ்டமான ராசியா கருதப்படுறது மீனத்த தான். அதுவும் அந்த மீனம் வரல ரேவதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு ஆஸ்பீஷியஸான ஒரு ஸ்டாரா கருதப்படுறாங்க. ரொம்ப ஆஸ்பீஷியஸான விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் பார்த்து செய்யக்கூடியவங்க. புதையல் எடுக்கிறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் அந்த நட்சத்திர பிரகாரம் செய்வாங்க. அது பார்த்தீங்கன்னா, தாந்திரிக பூஜைகளா இருந்தாலும் சரி, சாத்விக சில பூஜைகளும் அந்த நட்சத்திரத்த ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ராசி. பொதுவா மீனத்த பத்தி சொல்லணும் அப்டின்னா, எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க. ஓகே. மீன் நம்ம பார்க்குறோம் அப்டின்னம்மா, தண்ணி போற இதுலயே போகாது. ஆப்போசிட் வேல தான் போகும். ஓகே. அப்ப எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க. அப்படிப்பட்டவங்க இப்ப என்ன நினைப்பாங்கன்னா, "அட போங்கய்யா! எதிர்நீச்சல் போட்டு, போட்டு தண்ணியே வத்தி போச்சு. எங்கேயா நீச்சல் போடுறது?" அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். காரணம் என்னன்னா, ஜென்ம சனி. ஜென்ம சனி அவங்க மூளையில உட்காந்துட்டு பொதுவா மீனம் நல்ல மென்டர்ஸா, அ ஒரு வெல் விஷர்ஸா, ஒரு கைடா இருப்பாங்க பல பேருக்கு. இப்ப அவங்களுக்கு ஜென்ம சனி உட்கார்றதுனால, எனக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கு. மந்த நிலை இருக்கு. உடல் அளவுலயும், மனதளவுலயும் மந்த நிலை இருக்கு. எக்ஸ்ட்ரீம் இரிட்டபிலிட்டி, ஸ்ட்ரெஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன். எனக்கு சும்மா இருந்தா நல்லா இருக்கு. அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு தோணும். அவங்களுக்கு தோணும். தானாவே தோணும். தானா தோணும். சனி ஜென்மத்தில உட்கார்ந்தா அந்த மாரி விஷயங்கள ஏற்படுத்துவான். அதே மாரி சனி ஜென்மத்தில உட்கார்றான்னா கலத்திர ஸ்தானத்தையும் பார்ப்பான். அப்ப கணவன் மனைவி கிட்ட ஒரு ஒத்துமை இல்லாத தனம் இதெல்லாமும் மேலோங்கும். அப்ப இவங்க புரிஞ்சுக்கணும். சனி ஜென்மத்தில உட்கார்ந்துட்டு இருக்கனால இந்த மாரி இம்பாக்ட்லாம் நம்மளுக்கு ஏற்படுது. நம்ம அதெல்லாம் சனிய ஜெயிக்க விடக்கூடாது. நம்ம பார்ட்னர் முதல்ல என்த்துவோ எப்படி வேலை செஞ்சதோ அந்த மாரி வேலை செய்யணும். அப்படின்னு ஓடிட்டே இருக்கீங்க அப்படின்னா சனி ஒண்ணும் பண்ண மாட்டான். உட்கார்ந்தீங்கன்னா உட்கார வச்சுருவாரு. அப்படியே எப்பயுமே உட்கார மாரி உட்கார வச்சுருவாரு. உட்கார ஓகே. வச்சுருவாரு. ரொம்ப சிம்பிள். இது சனியினோட சைக்காலஜி. பக்காவா பார்த்து நம்ம அவன டார்கெட் பண்ணி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அவன் அமைதியாயிடுவான். ஓகே. புரியுதுங்களா? சூப்பர், சூப்பர். அதுக்கப்புறம் பாருங்க, ராகு பகவான் 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் அப்படின்றது அயன, சயன, போஜன, மோட்ச விரயஸ்தானம். நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா ஜாலியா சுத்தணும் அப்படிலாம் தோணும். எனக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கிக்கணும்னு தோணும். எனக்கு வீட்டுக்கு நல்ல பக்காவா ரெக்லைனர் சோஃபா வாங்கி போடணும்னு ஆசைப்பட்டேன். வாங்கிக்கோ. எனக்கு வீட்ல சென்ட்ரலைஸ்ட் ஏசி போடணும்னு ஆசைப்பட்டேன். பண்ணிக்குவேன். உனக்கு யாரையும் நீ கேட்க மாட்ட. உனக்கு வேணும்னா உனக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் நீ பண்ணிப்ப. லேடீஸா இருக்காங்கன்னா, எனக்கு 8 பட்டு புடவை வேணும்னு போவேன். 8 பட்டு புடவை வாங்கின்னு வந்துருவேன். ஸோ என்னென்னலாம் உனக்கு வேணும்னு ஆசைப்பட்டியோ அத்தனையும் கிடைக்கும். அத்தனையும் நீ செய்வ. வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டா வீடு கட்டலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, வெளிநாடு டூர் போணும்னு ஆசைப்படுவேன். டூர் போலாம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் உனக்கு என்னென்னலாம் ஆசையோ அதெல்லாம் பூர்த்தி செஞ்சு கொள்ளக்கூடிய காலகட்டம். அப்படிலாம் குருனோட பார்வையும் இருக்கு. உன்னோட ஈச் அண்ட் எவ்ரி டிசையர்ஸ் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் ஆகும். டவுட் வேண்டாம். 6ஆம் பாவத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கேது. பெரிய லெவல்ல கடன் குடுக்காத, கடன் வாங்காத, ஆல்ரெடி டயபெட்டிக், பிபி மாதிரி நோய் இருக்குன்னா, ஃப்ளக்சுவேட் ஆவறதுக்கு வாய்ப்பு உண்டு. கவனம். அப்பப்ப ட்ரீட் பண்ணிக்கோ. அதே மாதிரி நெறைய பார்த்தீங்கன்னா, யார்கிட்டயும் பெருசா இவங்க உறவாட மாட்டாங்க. பகச்சிக்க மாட்டாங்க. இருந்தாலும் யார்கிட்டயும் பகச்சிக்கிறது. யாராவது வலிய சண்டைக்கு போனா கூட கண்டுக்காம போயிடுவாங்க. ஒரு சிலருக்கு அந்த மாரி மைண்ட் செட் இல்ல அப்டின்னாலும் கண்டுக்காம போக பழகிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஆரோக்கியத்துல கவனம் அப்டின்றத வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, குரு பகவான் 4ஆம் பாவம். சுகஸ்தானத்துல குரு. சுகஸ்தானத்துல சுக தாயார் ஸ்தானத்துல குரு. டிஃபால்ட்டா 4 விஷயம் நடக்கும். நெறைய மீனம் பாருங்க இடமாற்றம். இடமாற்றம். தொழில் மாற்றம். அவங்களோட கம்ஃபர்ட் அதிகமாகும். இவ்வளோ நாள் நான் ஆஃபீஸ்ல ஆஃபீஸ் பஸ்ல போயிருந்தேன்யா. இப்போ எனக்கு 2 மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆகுது. அவன் அவன பிக்கப் பண்ணின்னு போறான். நான் இப்போ ஒரு கார் வாங்கிட்டேன். அழகா கார்ல போறேன். என் டைம் வேஸ்ட் ஆவல. வீட்ல வேலையெல்லாம் செஞ்சுட்டு போறேன். லேடீஸ் அந்த மாரி தானம்மா நினைப்பாங்க. வீட்ல வேலையெல்லாம் செஞ்சுட்டு போறேன். எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா போறேன். நான் போட்டுன்னு போற மேக்கப்லாம் கலையில நல்லா இருக்கு. அந்த மாரி ஒரு இது. என் கம்ஃபர்ட் அதிகமாகுது. அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்குது. அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. இப்ப அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்படின்ற ஒரு அமைப்பு. இது முற்பகுதிமா. இப்ப அப்படியே பிற்பகுதி வரோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ம சனியா தான் இருக்காரு. குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படியுது. சனி கம்முன்னு ஆயிடுறாரு. ஜென்மத்துல அமைதியா உட்கார்ந்துட்டாரு. தியானத்துல அவர் உட்கார்ந்துட்டாரு. நீ பாட்டுக்கு முதல்ல எந்த அளவுக்கு எந்துவா இருந்த. திருப்பி ஓட ஆரம்பிப்ப. திருப்பி மென்டாரா இருக்க ஆரம்பிப்ப. திருப்பி நீ ஓடி, 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 ஓடி பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிப்ப. ஓகே. சந்தோஷமா இருப்ப. ஜென்ம சனி மேல குருனோட பார்வை வந்ததுனால மீனம் திருப்பி மீனமா வந்துரும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ராகு 12ஆம் பாவம் குருனோட பார்வையில. இங்க ஒரு விஷயம் கவனம் தேவை. இப்ப 12ஆம் பாவம் ராகு அப்படின்போது ராகுனாவே லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு தோணும். குரு அதாவது சுக்கிரனுக்கு ராகுக்குலாம் லாவிஷ் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்ப 12ஆம் பாவம் ராகு என்ன பண்ணுவான், நான் ஷாப்பிங் போறேன் அப்படின்னு இந்த இந்த ஒரு மீனராசி பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஷாப்பிங் போறேன்னு கிரெடிட் கார்டு எடுத்துன்னு போகுது. அது பிளான் பண்ணின் போது செலவு பண்ணா லாவிஷா பண்ணுவாங்க. ஆமா. ரூ. 20,000 செலவு பண்ணணும்னு போது அங்க போய் ரூ. 2,00,000 செலவு ஓ மை காட். 4 பட்டு புடவை எடுக்கணும்னு போது 10 பட்டு புடவை எடுத்துட்டு வந்துரும்.
எடுத்துட்டு வந்துட்டு திருப்பி கட்டக்கூடிய ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா பயப்படணுன்ற அவசியம் இல்ல. ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி எனக்கு இல்ல அப்படின்னா நான் ஒவ்வொரு முறை இது கட்டும்போது இஎம்ஐ கட்டும்போது ஐயோ தெளிவா இருக்கணும். பட்டு புடவை வந்து பயப்படணும். கட்டும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து கட்டணுமே ஐயோ முடியலையேன்னு அழுதும் கட்டுற மாதிரி ஆயிடும். ஸோ அகலக்கால் வைக்காம உனக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு நீ எவ்வளவு பெரிய அகலக்கால்னாலும் வச்சுக்கோ. இல்லைன்னா காஷியஸா செலவு பண்ணு. இந்த விதத்துல ராகு ட்ராப் பண்ண பாப்பா. ரொம்ப சிம்பிள். ஒரு சொத்து சுகம் வாங்குற அப்படின்னா கூட நீ ஒரு 50 லட்சம் ரூபாய் ஒரு பிளான் ஒரு வீடு வாங்க போற அப்படின்னா இப்பதான் வந்துமா நம்ம வீடு வாங்க போறோம்னாலே பில்டருக்குலாம் நம்மளுக்கு நல்ல ஆசையை கிளப்பி விட்டுருவாங்க. ஆமா ஆமா 85% லோன் அரேஞ்ச் பண்றேன். வட்டி தனியார் வட்டி. தனியார் பேங்க் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு நம்மள 1 கோடி ரூபாய் வீடு வாங்க வச்சுடுவாங்க. வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் கட்டும்போது வீடு நல்லா தான் இருக்கு முடியலையே நம்மளால அப்படின்னு அழற மாதிரி ஆயிடும். கண்டிப்பா இதுல கவனம். கண்டிப்பா இதுல கவனம் அப்படின்றது வேணுமா. அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவம். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் குரு. நிறைய மீனராசி குழந்தை இல்ல அப்படின்னு வைத்தியம் பண்றாங்கன்னா குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி உண்டு. பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குன்னா உனக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. கோர்ட்ல சொத்து இருக்கு அப்படின்னா அந்த அந்த சொத்து உன் கைக்கு வந்துடும். ஜட்மெண்ட் உனக்கு ஃபேவரா வரதுக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தைங்க ரீதியா இருந்து வந்த பெரிய தொல்லைகள் அப்படின்றது மாறும். குழந்தைங்க சூப்பரா திருந்திடுவாங்களா? ஓரளவுக்கு திருந்திடுவாங்க. ஓரளவுக்கு பிள்ளைங்களால எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் இருந்துச்சுங்க. இப்ப பரவாயில்ல. ஓகே பரவாயில்ல. ரொம்ப சிம்பிள்மா. நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்க, மெடிக்கல் சீட் எழுதி வாங்குறத விட காசு குடுத்து வாங்கிறாங்க. நாங்க மெடிக்கல் சீட்ட வாங்கிட்டோம். அப்படின்னு எத்தன பேரண்ட்ஸ் நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து பாருங்க, பிள்ளைங்க டாக்டரா இருக்கணும்னு ரொம்ப ஆசை. இல்லைங்களா? அப்ப என்ன பண்றாங்க, என்ஆர்ஐ கோட்டா இருக்கு, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்கு, ஏதோ ஒண்ணு வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு இதுங்களுக்கு அதனோட வேல்யூவே தெரிய மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணுதுங்க, அரியர் மேல அரியர், காலேஜ் போக மாட்டேங்குதுங்க, படிக்க மாட்டேங்குது. மெடிக்கல் படிக்கிறதுன்றது சாதாரண விஷயம். நம்ம கஷ்டம் தான். பட் இருந்தாலும் ஐயோ! இந்த மாதிரி ஐயோ! என் பிள்ளை நான் அவ்ளோ 1,50,000 கோடி ரூபாய் நான் செலவு பண்ணிட்டேனே! ஓடாத குதிரை மேல 1,50,000 கோடி ரூபாய் கட்டிட்டேனே! இப்ப பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா, போமாட்டேங்குதே! அப்படின்னு வருத்தப்படுற பேரண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்களது ஆம்பள பிள்ளையா இருந்துச்சுன்னா, அந்த கிளாஸ்ல ஏதோ ஒரு பொம்பள பிள்ளை இந்த பையன பார்க்கலாம். அந்த பொண்ணுக்காகவாவது இவன் படிப்பான். எப்படியோ ஒண்ணு படிச்சு தொலைறானே! ஆல்ரெடி டயபெட்டிக், பிபி மாதிரி நோய் இருக்குன்னா, ஃப்ளக்சுவேட் ஆவறதுக்கு வாய்ப்பு உண்டு. கவனம். அப்பப்ப ட்ரீட் பண்ணிக்கோ. ஆ அதே மாதிரி நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, யார்கிட்டயும் பெருசா இவங்க உறவாட மாட்டாங்க. பகச்சுக்க மாட்டாங்க. இருந்தாலும் யார்கிட்டயும் பகச்சிக்கிறது. யாராவது வந்து வலிய சண்டைக்கு போனா கூட கண்டுக்காம போயிடுவாங்க. ஒரு சிலருக்கு அந்த மாரி மைண்ட் செட் இல்ல அப்டின்னாலும் கண்டுக்காம போக பழகிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஆரோக்கியத்துல கவனம் அப்டின்றத வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, குரு பகவான் 4ஆம் பாவம். சுகஸ்தானத்துல குரு. சுகஸ்தானத்துல தாயார் ஸ்தானத்துல குரு. டிஃபால்ட்டா 4 விஷயம் நடக்கும். நெறைய மீனம் வந்து பாருங்க இடமாற்றம். இடமாற்றம். தொழில் மாற்றம். அவங்களோட கம்ஃபர்ட் அதிகமாகும். இவ்வளோ நாள் நான் ஆஃபீஸ்ல வந்து ஆஃபீஸ் பஸ்ல போயிருந்தேன்யா. இப்போ எனக்கு 2 மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆகுது. அவன் அவன பிக்கப் பண்ணின்னு போறான். நான் இப்போ ஒரு கார் வாங்கிட்டேன். அழகா கார்ல போறேன். என் டைம் வேஸ்ட் ஆகல. வீட்ல வேலையெல்லாம் செஞ்சுட்டு போறேன். லேடீஸ் அந்த மாரி தானம்மா நினைப்பாங்க. வீட்ல அப்படிதான், வேலையெல்லாம் அதுதான். செஞ்சுட்டு போறேன். எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா போறேன். நான் போட்டுன்னு போற மேக்கப்லாம் கலையில நல்லா இருக்கு. அந்த மாரி ஒரு இது. என் கம்ஃபர்ட் அதிகமாகுது. எப்படியோ ஒண்ணு காலேஜ் போறானே. சூப்பர். அந்த மாரி ஒரு அமைப்பு. ஓகே. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏதோ ஒண்ணு உன் பிள்ளையினால நீ எத உன் பிள்ளைன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டிருந்தியோ, அதுல ஒரு ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும். கண்டிப்பா. மீன ராசிக்காரர்களுக்கும் 2026 எல்லா விஷயங்களும் சாதகமா தான் அமையும். அதுவும் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எல்லா விஷயத்திலயும் தெளிவான முடிவு எடுக்கணும். எந்த இடத்துலயும் வந்து தவறான முடிவு எடுத்திருக்க கூடாது அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.